கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கடலூர் தனியார் பள்ளிக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன், அந்த நோட்டீஸில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல 2 மாணவர் ஒரு மாணவி உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்து நடந்த அந்த பள்ளி வேன் குறித்து பள்ளி கல்வித்துறை சார்பில் காலையிலேருந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த பள்ளி வேன்ல 4 மாணவ மாணவிகளும் ஒரு ஓட்டுநர் மட்டுமே பயணம் செஞ்சிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையோட உத்தரவு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே அந்த பள்ளி கல்வித்துறையோட அதாவது பள்ளி வாகனங்கள்ல ஒரு உதவியாளர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த உதவியாளர் இல்லாத நிலையில இந்த வாகனம் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்க நிலையில தற்போது பள்ளி கல்வித்துறை சார்பில் விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அந்த பள்ளிக்கு. கடலூர் கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் இந்த பள்ளிக்கு பள்ளியுடைய பள்ளி கல்வித்துறை ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பள்ளிகளுடைய துவக்க காலத்துல பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போதே அந்த பள்ளி வாகனத்துடைய ஓட்டுநரும் அதோடைய உதவியாளரும் அந்த இடத்துல இருக்கணும். ஆனா இந்த வேன்ல உதவியாளர் இல்லை. உதவியாளர் இருந்திருந்தால் கூட ரயில் வரும் சத்தத்தையோ அல்லது இறங்கி சென்று பார்ப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கலாம். அதன் காரணமாக இந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒரு நோட்டீஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது உதவியாளர் இல்லாமல் அந்த பள்ளியுடைய வாகனம் இயக்கப்பட்டது எப்படி என்பதற்கு விளக்கமாக கேட்டு ஒரு நோட்டீஸ் பள்ளி கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கு. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.